லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க கேட்ட மாதிரியே நான் உங்களை மன்னிச்சிடுறேன். ஆனா விஷப்பாம்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அத பல்ல புடுங்காம வச்சிருந்தா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இல்ல. சோ என்ன எங்களோட பல்ல புடுங்க போறேங்கறியா? பல்ல புடுங்கறதெல்லாம் வேஸ்ட், பவரை புடுங்கணும். அப்படி அடிமடியில கை வச்சாதான் நீங்க அமைதியா இருப்பீங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இன்னும் சொல்லவே இல்லையே தமன்னா. நாளையில இருந்து நான் என்ன சொல்றேனோ அதத்தான் நீங்க 3 பேரும் செய்யணும். இங்க பாருமா, நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் மனசாரதா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். இப்போ என்ன, நீ சொல்றதெல்லாம் நாங்க செய்யணும், அவ்வளவுதானே? அவங்க 2 பேரும் சின்ன பசங்க, ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்க. இத பாருங்க, இனிமே உங்க வழியை பாத்துக்கோங்க. அம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் திருந்திட்டேம்மா. இதுதான் எனக்கு வேணும். அதுக்காக நாளையில இருந்து வேலை சொல்லாம இருப்பேன்னெல்லாம் நினைச்சுக்க வேணாம். கண்டிப்பா வேலை செய்யணும். 3 பேரும் வேலை செய்யணும், புரியுதா? அததான் செய்யறேன்னு சொல்லிட்டேனேமா, அப்புறம் என்ன? என்ன வேலை சொல்லு. சொல்றேன். எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா த்ரில் இருக்காதுல்ல. நாளைக்கு பக்காவா நேர்ல சொல்றேன். வரட்டா? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பேசின எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. குட் பை. அத்தை, என்னது அது? மா, அசிங்கமா இருக்குமா. யார் அவ? ரோட்ல அதிரசம் வித்துட்டு இருந்தவ இவகிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேக்குற? என்னடா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? என்னைக்குமே சண்டை போடுறது மட்டும் புத்திசாலித்தனம் இல்ல. எப்போ பின் வாங்குறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நாம பதவிக்கு வர முடியும். இப்போ பின் வாங்குற நேரம். அத்தா, மன்னிப்பு கேட்டேன். ஐயோ அத்தை, நீங்க ஏதோ ஒரு லாஜிக் சொல்றீங்க, ஆனா அது இந்த காலத்துக்குலாம் உதவுமா? எந்த காலத்துக்கும் உதவும் தமன்னா. கொஞ்ச நாளைக்கு அடங்க வேண்டியதா, அதுக்கப்புறம் ஆளலாம். எப்போ பணியணும், எப்போ எந்திரிக்கணும்னு எனக்கு பக்காவா தெரியும். பொம்மி இவ்வளவு ஆட்டம் போடுறாளே, அவளை மொத்தமா இல்லாமக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம்தான். கவலைப்படாம இரு, அவளுக்கு மொத்தமா முடிவு கட்டுறேன். அடி பாவி, ஒரு மனுஷன் எதில் இருக்கிறதே கண்டுக்காம பேசிட்டு இருக்கியா? உன்னா அவன் கிடக்குறா, நீ பேசி இருங்க. நாங்க போய் இட்லி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஐயோ அண்ணே, என்னென்ன என்ன வேணும்? இல்ல மம்மி, அண்ணி ரொம்ப பிஸியா இருக்காங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தரேன். இல்ல இல்ல அது ஒண்ணும் இல்ல. அதே தானே சொல்றேன், என்ன வேணும்னு சொல்லுங்க. தூங்கலையா நீங்க? தூங்க போகணும், கொஞ்சம் மெதுவா போகலான்னு. ஏப்பா சித்தார்த், நேத்து ரோட்டு கடையில சாப்பிட்ட போல நல்லா இருந்துச்சா? ஐயோ, அது மட்டும் இல்லன்னு, போனை பிளான் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணது, கிரீஸ் தடவுனது, இட்லி ஊட்டி விட்டது, மாறி மாறி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டது, எல்லா கதையும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடி பாவி, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சரி சரி, நான் போய் படுக்கிறேன். ஐயோ அண்ணன், இருங்க, இன்னும் ஏதாவது கதை பாக்கி இருந்தா அதையும் சொல்லிருங்க. இல்ல இல்ல இல்ல, நான் படுக்க போறேன். குட் நைட். குட் நைட். குட் நைட். ஓகேண்ணே, குட் நைட். போயிட்டானா? இப்படி மாட்டி விட்டு மானத்தை வாங்கிட்டாலே, வந்து கையில சிக்காமையா போயிடுவா. அப்ப இருக்கு அவளுக்கு.
பொம்மியா இல்ல காவியாவா? மேலையும் இருக்க கீழையும் இருக்க. இப்ப நான் உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயோ வேம்பு சார். இதுக்கு நான் பண்ண எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னேன். என் மானமே போச்சு தெரியுமா? ஏய் லூசு, இதுக்காக நேத்து நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். வேம்பு சார், என்ன கண்ணை மூடி யோசிக்கிறீங்க? இல்ல பூமி, நீ என்ன வேம்பு சார்னு கூப்பிட்டப்பெல்லாம் நான் எரிஞ்சு விழுந்திருக்கேன். நீ கூப்பிடுறத நிறுத்தினதுக்கு அப்புறம் எப்படா கூப்பிடுவேன்னு இருந்தத. நீ எப்ப கூப்பிட்டாலும் எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா? சரி, நீ எதுக்காக எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்ன? இல்ல வேம்பு சார், அவங்க எல்லாரும் நாம ஒண்ணு சேருவோம்னு நினைக்கவே இல்லையா. இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டோங்கிறது பாட்டிக்கும் தாத்தாக்கும் மட்டும் இல்ல, மத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அதனால என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப ஆர்வமா சுத்தி நின்னு கேட்டாங்க. நடந்த விஷயத்த சொன்னா நம்மளை விட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல, அதனாலதான் வேம்பு சார் சொன்னேன். சரி, ஒரு நிமிஷம். சரி, யாராவது வரப்போறாங்க. அதுக்குள்ள ஒன்னே ஒண்ணு. அதெல்லாம் முடியாது. பாட்டி சொல்லிருக்காங்க, நோ டச்சிங் ப்ளீஸ். ப்ளீஸ். உன் மூட எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் இரு பூமி. பூமி, போய் தூங்கலாமா? வா. குட் நைட் சித்தார்த். பாய் பாய். எல்லாம் என் நேரம். தேங்க்யூ சாமி, தேங்க்யூ கடவுளே, தேங்க்யூ. நீங்க மட்டும் நான் கேக்குற வரத்தை கொடுத்துருங்க. ஓ, நான் பணத்திலேயே நீந்தணும், தங்கத்திலேயே குடிக்கணும்.
உனக்கு? என்னது? பணத்துல குளிக்கணும், தங்கத்துல நீந்தணுமா? முதல்ல இப்போ தண்ணியில நீந்து, அப்பதான் நீச்சல் கத்துப்ப. ஹேய், தூங்கிட்டு இருக்கிறவங்களை இப்படியா பண்ணுவாங்க? நல்ல கனவு, கனவுல சாமி எல்லாம் வந்துச்சு தெரியுமா? புரியுது புரியுது. ஆமா, உன்ன மாதிரி ஃப்ராடுக்கு எல்லாம் சாமி எப்படி கனவுல வருது? என்ன என்ன எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால உன்னை விட்டுட்டேன். 8 மணி வரைக்கும் தூங்கியிருக்க. நியாயமா பார்த்தா இதுக்கே நான் ஃபைன் போடணும். சரி, தண்ணி ஊத்துனதுனால போனா போதுன்னு விடுறேன். நாளையில இருந்து 5 o'clock அலாரம் வச்சு எழுந்திருக்கணும். சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்த்து பாலை காய்ச்சி காஃபி போட்டு அது கொண்டு வந்துதான் இங்க எல்லாரையும் எழுப்பணும். வேண்டாம் பொம்பி. என்ன வேணா? 5 மணிங்கிறது ஒரு 6 மணி ஆக்கிக்கலாமா? வேற வழியே இல்ல. 5 மணிங்கிறது 5:01 ஆனா கூட நேரா தாத்தா கிட்ட போயிடுவேன். சரி சரி, நான் எந்திரிக்கிறேன். அது என்ன அத்தை கிச்சன்ல வேலை பாக்குறாங்க? பொம்மி, வெண்டைக்காய் கார குழம்பு, பூண்டு ரசம் ரெடி, காராமணி ரெடி பண்ணிட்டேன், முள்ளங்கி சாம்பார் ரெடி, அரிசியும் வச்சுட்டேன், உருளைக்கிழங்கு கறி பண்ணிட்டு அப்புறம் வடை பாயசம். நீயா? ச்சே, என்னது? நான் தான் சொன்னேன்ல, அவ ஏறி அடிக்கும் போது நாம இறங்கி போகணும். அப்பதான் பிரச்சனை பெருசாகாம இருக்கும். அதுக்காக இப்படியா அத்த? எப்பத்துல இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, அதை விடு. உனக்கு என்னாச்சு? நல்ல கனவு கண்டுட்டு இருந்த. வந்து ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து அப்படியே மூஞ்சில ஊத்திட்டா. ஐயோ, நாளையில இருந்து 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு வேற சொல்லிருக்கா. 5 மணிக்கா? அப்பாடா. எதுக்கு இப்படி சொல்றீங்க? இல்ல, என்ன இன்னைக்கு 6 மணிக்கு தான் எழுப்பி விட்டா. நாளைக்கும் 6 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சா போதும்னு சொல்லிட்டா. சரி சரி, சமையல் வேலையை நான் பக்காவா பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் மத்த வேலையெல்லாம் பாத்துக்கோமா. இந்த வீட்டுக்குள்ள என்னதான் அத்தை நடக்குது? பொம்மி ராஜ்யம் நடக்குதுன்னு அவ நினைச்சு நம்பிட்டு இருக்கா. ஆனா போக போகதான் நாம என்ன பண்ண போறோம்னு அவளுக்கு புரியும். தமன்னா, நீ கவலைப்படாம இரு. எப்படி அத்தை கவலைப்படாம இருக்க முடியும்? அசிங்கமா இருக்கு. அவளை ஏதாச்சும் பண்ணணும் அத்தை. அமைதியா இருந்து சாதிக்கிறது தான் புத்திசாலித்தனம் தமன்னா. ஏதோ போங்க அத்தை. சரி, இப்ப கிச்சனுக்கு எதுக்கு வந்த? உனக்கு என்ன வேலை சொன்னா? ஐயோ, காஃபி போட சொல்லிருக்கா. அடி பாவி, பாத்துக்கிட்டு நிக்கிற, பின்னாலே வர போறா. சீக்கிரம் காஃபி போட்டு எடுத்துட்டு போ. அப்படியே எனக்கும் கொஞ்சம் போட்டு கொடுமா. போமா, பால் அங்க இருக்கு, எடுத்துட்டு போ. சாப்பாடு ரெடியா? நான் கிளம்பணும். ரெடிங்க. இன்னும் ஒரு விசில் வந்தா சாதம் ரெடி ஆயிடும். அப்படியே உங்களுக்கு லஞ்ச் கட்டி கொடுத்துருவேன். உட்காருங்க, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஏம்மா, என்ன நடக்குது இந்த வீட்ல? நீயும் தமன்னாவும் கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மத்தவங்க எல்லாம் ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு கால் மேல காலை போட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல. சமைக்கிறதுல என்ன இருக்கு? நீங்க அமைதியா இருங்க. எதுக்கு சத்தம் போடுறீங்க? அப்புறம் உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. அமைதியா இருங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி அமைதியா இருக்க சொல்ற? எங்க மனோ? மனோ பின்னாடி இருக்கா. பின்னாடி அவன் என்ன பண்றான்? இதெல்லாம் கேட்க மாட்டானா? இல்லங்க, மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சா, அதான் பாத்துக்கிட்டு இருக்கா. அவன் ஏமா ரிப்பேர் பாத்துக்கிட்டு இருக்கான்? பிளம்பர் வரல, அதனால ரிப்பேர் பாத்துக்கிட்டு இருக்கா. என்னது? அப்பா, இந்த வீட்ல என்னதான்பா நடக்குது? நானும் அதே தாண்டா கேக்குறேன். கடையில என்ன நடக்குது?
கடையில என்ன நடக்குதா? வியாபாரம் நல்லா நடக்குது, லாபகரமா அருமையா ப்ராஃபிட் வீட்டுக்கு வந்து சேருது. அப்படியா? போன மாசத்துல பண்டிகை நாட்கள் எத்தனை வந்திருக்குன்னு பாரு. இதையே என்கிட்ட காட்டுறீங்க? இந்தாங்க. பண்டிகை நாட்கள்லயும் மத்த நாட்கள்லயும் அதே வியாபாரம்னு போட்டிருக்க, அது எப்படி பாரு. இந்த பாரு, நியூ இயர், பொங்கல், ரிபப்ளிக் டே, வசந்த பஞ்சமி, மகா சிவராத்திரி, வேலண்டைன்ஸ் டே, ஹோலி, விமென்ஸ் டே, தெலுங்கு நியூ இயர், ராமநவமி, இப்படி போன 3 மாசத்துல ஏகப்பட்ட பண்டிகைகள் வந்திருக்கு. ஆனா பண்டிகை நாட்கள்ல கூட மத்த நாள் வியாபாரங்கிற மாதிரியே எல்லா கடையிலயும் கணக்கெழுதி இருக்கு. டேய், இதெல்லாம் கூட நீ பாக்குறது இல்லையா? என்ன இதெல்லாம்? நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன்பா. இல்லப்பா, நீ கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் பார்க்க வேணாம், பொம்மியே பார்த்துக்கிட்டோம். அவ கண்டிப்பா எல்லா பிசினஸையும் ஒட்டு மொத்தமா பார்த்துக்கிட்டு வியாபாரத்தையும் லாபகரமா மாத்தி கொடுப்பா. நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? உனக்கு ஸ்ட்ரெயின் ஆயிடக்கூடாது இல்ல, அதுக்காகத்தான் இவ்வளவு சொல்றேன். என்னப்பா பேசுறீங்க? என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம்னு யோசிச்சு தான் பேசுறீங்களா? கடைக்கு போக வேண்டாம்னு என்னைய சொன்னா என்ன அர்த்தம்? நேத்து வந்து உங்களுக்கு பெருசா போயிட்டாளா? நான் வேஸ்டா போயிட்டானா? டேய் டேய் பத்மநாபா, நான் அப்படி சொல்ல வரலடா, பொறுமையா இரு. சாவித்ரி அத்தை, மாமா ரொம்ப கோவப்படுறாரு. நீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி மாமாக்கு எடுத்து சொல்ல வேண்டியதானே? அவ்வளவுதானே? தலை தமிழா, ஏனுங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மாமா சொல்றது கரெக்ட் தானே? நீங்க கொஞ்ச நாளைக்கு கடைக்கு போகாம வீட்லயே இருங்க, அதுதான் நல்லது. டேய், என்ன ஆளாளுக்கு இந்த பொம்மைக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மாமா ப்ளீஸ் மாமா, நீங்க தேவையில்லாம கோவப்பட்டீங்கன்னா உங்க உடம்பு தான் கெட்டு போகும். பரவாயில்ல மாமா, கொஞ்ச நாள் பொம்மை தான் கடைக்கு போகட்டுமே. இந்த கேப்ல நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நீங்களே கடைக்கு போலாம் மாமா. ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நான் சும்மா இருக்க முடியாது. இந்த வீட்ல இருந்து நான் என்னதான் பண்றது? மாமா தப்பா நினைச்சுக்கலனா, பின்னாடி மோட்டார் ரொம்ப வீக்கா இருக்குன்னு மனோ ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கூட இருந்து நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? பாத்தீங்களாப்பா அவ என்ன சொல்றான்னு? அட, நம்ம வீட்டுக்கு தான் செய்ய போறான். எப்படி பொம்பளைங்க கிச்சன்ல வேலை பாக்குறாங்களோ அப்படி ஆம்பளைங்க எல்லாம் இந்த வேலை பாக்குறது நல்லது தானே? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்குது. டேய் மனோ, மனோ இது வரேன்ப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. என்னடா இது? டேய், என்னடா இது கோலம்? உடம்பெல்லாம் கிரீஸ் அப்பிக்கிட்டு எதுக்குடா? நீ எதுக்குடா அந்த வேலையெல்லாம் செய்யற? பிளம்பரை கேட்டேன், பிளம்பர் இல்லன்னுட்டான். மோட்டர் ரெடி பண்ணணும்னு அம்மா சொன்னாங்க, அதனாலதான் மோட்டரை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரெடி பண்றா, ரெடி பண்றா. உங்க அம்மா ஒரே நாள்ல எல்லாரையும் கேவலப்படுத்திட்டா. எக்கேடோ கட்டு ஒழிங்க. என்ன இதுல சேர்க்காதீங்கடா சாமிகளா. ஆள விடுங்க. இல்லப்பா. ஐயோ, இதெல்லாம் நம்மளால பாத்துட்டு இருக்க முடியாதுப்பா. அத்தை, தமன்னா, நம்ம எல்லாரும் நாளைக்கு வெளியே போகணும், மறந்துடாதீங்க. வாங்க தாத்தா. சரிம்மா. வேன் வந்துருச்சு, எல்லாரும் வாங்க. எங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் காணோம்? வாப்பா சித்தார்த். அம்மா, எங்க வேணிய காணோம்?
அம்மா எங்க தாத்தா ஊருக்கு வர போறாங்க, வழக்கம் போல வேலை இருக்கு அது இதுன்னு சொல்லி நைட்டே கிளம்பிட்டாங்க. அதான் சொல்லாம கொள்ளாமலே போயிட்டாளா? ம். சரி சரி வாங்க வாங்க, நேரமாது போலாம். தாத்தா ஒரு நிமிஷம், எல்லாரும் ஒண்ணா இருக்கோம், செல்ஃபி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாமே, வாங்க வாங்க எல்லாம் வந்து ஒண்ணா இல்ல. ஆ. ம்